தூத்துக்குடியில் உள்ள கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 17வது ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டி மற்றும் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு. தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 17வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஜாமியா பள்ளிவாசல் தலைவரும் பள்ளியின் தாளாளருமான மீராசா மரைக்காயர் தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைவர் ஷாகுல் சிராஜுதீன், ஜாமியா பள்ளிவாசல் செயலாளர் MSF ரஹ்மான், ஜாமியா பள்ளிவாசல் பொருளாளர் மூசா இப்ராஹிம், பள்ளி செயலாளர் முகமது உவைஸ், பொருளாளர் பீர் முகமது அசீம், செயற்குழு உறுப்பினர்கள் ஆடிட்டர் ஜுபேர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் பள்ளியின் எஜுகேஷன் செக்ரட்டரி முகமது ரிஃபான் வரவேற்று பேசினார். பள்ளி முதல்வர் மும்தாஜ் பேகம் ஆண்டறிக்கை வாசித்தார். இதில் காயல்பட்டினம் வாவு வாஜியா பெண்கள் கல்லூரி நிறுவனர் சையத் அப்துல் ரஹ்மான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KAM முகமது அபுபக்கர், மாவட்ட கல்வி அலுவலர் சிதம்பரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் பள்ளியில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பள்ளியில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. பள்ளியின் புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற பிறகு பள்ளி பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. பள்ளியில் கடந்த 2 ஆண்டுகளாக மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. மேலும் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு முழுமையான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்கள் மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று நம் மாவட்டத்திற்கும் நம் பள்ளிக்கும் சிறப்பு சேர்த்து வருகின்றனர். மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து சிறந்த மாணவனாக உருவாக்கப்பட்டு வருவதாக பள்ளி தலைவர் மீராசா மரைக்காயர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதகத்துல்லா, அரபிக் கல்லூரி பேராசிரியர் சித்திக், இமாம் அக்பர் அலி, இமாம் புகாரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திரேஸ்வரம் மீராசா, முஸ்லிம் சமுதாய சங்க தலைவர் AK மைதீன், குதர் பிஸ்மி, சம்சுதீன், மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி மக்கள் தொடர்பு அலுவலர் ஜாஃபர் ஷாதிக் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். தன்னலம் கருதாது தொண்டு நோக்கோடு பார்வைய ஆட்சிக்குழு, திறமான ஆசிரியர்கள், அன்பான அலுவலர்கள், ஒழுக்கத்தையும் உயர் பண்பையும் பெண்களாக கருதும் மாணவியர் மற்றும் வள்ளல் பெருமக்கள் உதவியோடு இந்த கிரசன்ட் மேல்நிலைப் பள்ளி மகத்தான வளர்ச்சி கண்டுள்ளது. மேலும் நாம் இப்பணிக்கு வேண்டிய தொலைவு இன்னும் அதிகம். நாம் உழைக்க வேண்டிய உழைப்பும் இன்னும் அதிகம். 620 மாணவர்களோடு செயல்பட்டு வரும் இப்பள்ளி மாணவர்களுக்கு நான் சொல்வதை, மாணவர்களே, பள்ளி படிப்போடு உங்கள் கல்வியை நிறுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தேவையான மேற்கல்விக்காக அரசாங்கம் மற்றும் தனியார் கல்லூரிகள் நம் சுற்று வட்டாரங்களில் பல உள்ளன. பெண்களுக்கான கல்வியை வழங்க பெண்கள் கல்லூரிகள் பல இருக்கின்றன. குறிப்பாக எங்கள் கல்லூரி வாவு விஜயா வணிகர் கல்லூரியில் உங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு தருகிறோம். தேவைப்பட்டால் கல்லூரி வாகன வசதியும் தருகிறோம். எனவே தொடர்ந்து மேற்படிப்பிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதே எனது அன்பான வேண்டுகோள். இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களே, அழகான கல்வியாளர்களே, உங்களிடம் கற்கும் மாணவர்களை என்ன படிக்கலாம், என்ன படித்தால் என்ன துறையில் வேலை செய்யலாம் என்ற மோட்டிவேட்டை பண்ணுங்கள். அத்துடன் மாணவர்கள் நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்வதும் மிக முக்கியம். படிப்போடு விளையாட்டு முக்கியம் என்று சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கான கடமை கூட. கற்பித்தல் மட்டும் நமது பணி அல்ல, மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டவும் நீங்கள்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை வருவாய் பெறக்கூடிய வகையில் அவனுக்கு ஒரு கல்வியை, ஒரு தொழிலை நாம் கற்றுக் கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் அவன் மகிழ்ச்சியாக சாப்பிடுவதற்கு ஒரு வழிகாட்டியதாக இருக்கும் என்பதுதான். இஸ்லாத்திலே கூட பெற்றோருக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு சொத்துக்களை வைத்து செல்லுங்கள், ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுங்கள் என்று சொல்லவில்லை.
ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்லுங்கள் என்றுதான் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கல்வியிலே உயர்ந்தால் எல்லா நிலைகளிலும் நாம் உயர முடியும். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். நல்ல கல்வியை பெறக்கூடிய சூழ்நிலையிலே நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை உருவாக்குவது நம்மளுடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு மாணவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கூட மாணவிகளாக இருக்கட்டும், கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்திலேயே போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இப்பொழுது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. விளையாட்டாக சின்ன வயசுல சிகரெட் அடிக்கிற மாதிரி போதையை பழக்கி கொடுத்து அடிமையாகி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது உளவுத்துறையினுடைய ஐஜி அவர்களை என்னை கூப்பிட்டு பேசினார்கள். கடலோர பகுதிகளே நம் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இதற்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதை முழுமையாக நாம் கண்காணித்து அதை பற்றி ஒரு கருத்து எடுக்கும் பொழுது விளையாட்டா 10-12 வயசு பிள்ளைகள்கிட்ட சிகரெட்டை விளையாட்டா கொடுக்கிற மாதிரி இந்த போதைப் பொருட்களையும் தடவி கொடுத்து அதன் மூலமாக அவர்களை அடிக்ட் ஆக்கி அதன் பிறகு அவருடைய பெற்றோர்களையே மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாசகார சில சக்திகள் செய்து வருவதை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது. சில பேரை நாம் காவல்துறையிலே கூட அவர்களை பிடித்து கொடுத்தோம். இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. பெற்றோராக இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடியவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுதுங்கிறதோடு இல்லாமல் அவர்கள் யாரோடு பழகுகின்றார்கள். எல்லார கையிலையும் மொபைல் இருக்குது. மொபைல் மூலமாக கூட பல்வேறு தவறான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நல்ல கல்வியை, ஒழுக்கமான கல்வியை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை அனைவர்களுக்கும் இருக்கின்றது. அதே போல இந்த கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இவ்வளவு கடந்த 2 வருடங்களமாக மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கு காரணமாக நம்மளுடைய தலைவர் அவர்களும் நம்மளுடைய பிரின்சிபல் மேடம் அவர்களும் திகழ்ந்து வருவதாக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள். மேலும் மேலும் இந்த ஸ்தாபனத்தை வளர்க்க வேண்டும், எல்லா பள்ளிவாசல்களிலும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்களுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் குறைந்தபட்சம் ஒரு ஓராசிரியர் பள்ளிக்கூடத்தையாவது துவங்குங்கள் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. பல நிலைகளிலே அதை வலியுறுத்தி வந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே கல்வியிலே சிறுபான்மை சமுதாயம், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை என்ன என்று சொன்னால் பிற சமுதாயங்களை ஒப்பிடும் பொழுது கூட நாம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றோம். அதிகமாக டிராப் அவுட்ஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 10வது வரைக்கும் படித்தவங்களுடைய எண்ணிக்கை, 12வது வரைக்கும் படித்தவங்களுடைய எண்ணிக்கை, கல்லூரியை எட்டியவர்கள் எண்ணிக்கை, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியை படித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மற்ற சமூகங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை. நல்ல தொழில் செய்வதாக இருந்தால் கூட, நல்ல பிசினஸ் மேனாக வேண்டுமானாலும் கூட நல்ல உயர்ந்த கல்விகளை படித்தால்தான் எதையும் நாம் சமாளிக்க முடியும். எனவே கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தியவனாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நிர்வாகத்தின் சார்பாக இந்த கல்வி ஸ்தாபனம் மேலும் மேலும் உயர வேண்டும். விரைவிலேயே ஒரு கல்லூரியை இந்த பகுதிகளை உருவாக்கக்கூடிய முயற்சிகளிலே கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய நிர்வாகம், ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகம் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளும் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசியும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் இங்கே கல்வி பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.